ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு கார முட்டை ஆம்லேட் எப்படி செய்கிறது பார்க்கலாம். கார முட்டை ஆம்லேட் செய்ய 2 முட்டை உடைச்சி எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பூன் அப்படி இல்லைன்னா விஸ்கில் முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீட் பண்ணி எடுத்திருக்கேன். பேன் சூடானதோ 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும், வதக்கிக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வதக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே வேறு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இன்னும் கூட 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகணும், வதக்கிக்கலாம். இப்போது பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் வேக விடணும். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கம் 2 நிமிஷம் வேக விடணும். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு கார முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.